சார், கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகிற சொன்ன இப்ப போறாரு வரவேற்க மனசாட்சி இருக்கு இப்ப அவருக்கு இருக்கு. அவர் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னதே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்கே நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீ கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. வேற கேள்வி நீங்க கேளுங்க. விட்டு வெளியே வந்த பிறகு ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன்னு துரை வைகோ சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நிம்மதியா இருக்கிறீங்களா? லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியைத்தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே வந்து இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. சொன்னதையும் செய்துள்ளார், செய்யாதையும் செய்துள்ளார் சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. கூட்டணியில் இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்த போது நான் பாராட்டி இருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்திருக்கிறேன். ஏன் சார் அந்த அமைதி? அந்த நேரத்துல அமைதி அதுதான் தர்மம், கூட்டணி தர்மம். மீண்டும் அவங்க ஆட்சி இருந்தால் நீங்க அந்த திமுக நீடிச்சிருப்பீங்களா சார்? அதே அமைதி. என் மீது 30 வருஷங்களுக்கு பிறகு கொலைப்பழி சுமத்தி வீதியிலே தூக்கி எறிந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தேன். அதிக முறை உங்களை எம்பியாக வைத்து அழகு பார்த்தவர்கள் திமுக. அதைவிட லட்சம் முறை குன்றத்தின் உச்சியிலே அண்ணாவையும் இயக்கத்தையும் தூக்கி நிறுத்தியவன் பாராளுமன்றத்திலே இந்த வைகோ. அடுத்த ஆள் கேளுங்க சார். புதிய கூட்டணி குறித்த சந்திப்பு கூட்டத்தில் வந்து நீங்களும் விஜய் சார் அவர்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா மற்றும் இடைத்தேர்தல் குறித்து பேசியதாக பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பாஷணை அங்கு நடக்கவே இல்லை. வேறு ஏதாவது உங்க கேள்விக்கு ஒரே ஆள் கேட்காதீங்க. ஒரே ஆள் கேட்காதீங்க. அடுத்த ஆள் கேளுங்க. ஒரே ஆள் கேட்காதீங்க. ஒரே ஆள் 30 பேர்ல ஒரே ஆள் கேள்வி கேட்கிறார். அடுத்த ஆள் முடிஞ்சது. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காதீங்க. புதுச்சேரியில கேள்வி கேட்க உங்களுக்கு ஆட்சி எப்படி இருக்கு? உங்களுக்கு நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி இன்னும் 10 ஆண்டுகளுக்கு நீடிக்குமா?